ரெஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நிறைய ரெஸ்லிங் நியூஸ், நம்ம பென்டகனை பற்றி, ஈவன் ப்ராக் லெஸ்னரை பற்றி, ஜான்சனாவை பற்றி நிறைய அப்டேட் கிடச்சிருக்குது. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திக்குள்ளே போகலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த லெவலுக்கு நம்ம சேனல் போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போது ட்ரிபிள் ஹைட்ஸை பொறுத்த வரைக்கும் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் டாப் ஒன்னா ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்கல்ல, முக்கியமாக அதிகமாக இன்ஜுரி ஆகாமல் இருப்பாங்கல்ல, அவங்கள தூக்கிட்டு வந்து டபிள்யூபிள்யூல சண்டை போட வைக்கிறது பழக்கம். இப்போது வின்ஸ் மிக்மன் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு டாப் ஒன்னாக இருக்கார் மற்றும் அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் அவருக்கும் செட் ஆகலை. அவர்னால நல்லா காசு சம்பாதிக்கலாம், மக்கள் மத்தியில் பாப்புலாரிட்டி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு சில பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கார். அதில் நிறைய பேர் ஏடபிள்யூல டேலண்டடாக இருக்கிறாங்க. அதில் தான் சமீபத்தில் வந்த பெண்டாவும் ஒருத்தர். பெண்டாவை பொறுத்தவரை அவர் இதுக்கு முன்னாடி ஏஇடபிள்யூல இருக்கும்போது ஒரு டாக் டீமர், அவரும் ரே ஃபீனிக்ஸும் சேர்ந்து டாக் டீம் டிவிஷனில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவரை டபிள்யூபிள்யூ வந்து மெயின் ராஸ்டரை கூட்டிகிட்டு வரும்போது அமோக வரவேற்பு. இவரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டாக் டீமரை தான் உபயோகப்படுத்தலாம்னு நினச்சாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அமோக வரவேற்பு கிடைக்கிறத பார்த்த ட்ரிபிள் ஹெச் வந்து இவருக்கு சிங்கிள் புஷ் கொடுக்குறாரு. இப்போது நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பெண்டா வந்து வெற்றி பெறுவார். பெண்டா வந்து ஒரு மிட் கார்ட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ப்ரோ என்ன ப்ரோ, டபிள்யூபிள்யூக்கு வந்து ஒரு சில நாட்கள், அதுவும் பிரான் பிரேக்கரை டபிள்யூபிள்யூ உருவாக்கின ப்ராடக்ட்டு தோக்க வைப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ட்ரிபிள் ஹைட்ஸுக்கு அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற டேலண்டான மற்றும் நம்பிக்கையான ரெஸ்லர்ஸ் தேவைப்படுது. இப்போது பெண்டாவை சாம்பியன் ஆகிட்டா உங்களுக்கு என்ன தோணும்? ஏன் பாருங்கப்பா, கோடி ரோட்ஸ் ஏஇடபிள்யூலேருந்து போனார், ஏஇடபிள்யூலே சாம்பியன் ஆக்கலான்னு டபிள்யூபிள்யூ வந்து சாம்பியன் ஆகிட்டாங்க. இப்போது ரிக்கி ஸ்டாக் பயங்கரமான ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அலைஸ்டார் பிளாக்ல இருந்து பல பேர் போயிட்டாங்க. என்ன பாருங்க, டாக் டீமில் கடந்த பெண்டா ஒரு சிங்கிள் கரியரில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்லாம் ஆகிட்டான். இதை பார்த்து அவருக்கு தேவையான முக்கியமான ரெஸ்லர்ஸ் ஏடபிள்யூ இருக்கிறாங்கல்ல, அவங்க டபிள்யூபிள்யூக்கு வருவாங்க. ஈவன் கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமா தான் சிஎம் பாங்கிலிருந்து இப்போ ரே ஃபீனிக்ஸ்லேருந்து அலிஸ்டார் பிளாக் வரைக்கும் மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வராங்க. அதே மாதிரி ஏடபிள்யூல இருக்கிற டேலண்டட் பர்சன் எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. காய்ஸ், இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த அலெஸ்டார் பிளாக் அண்ட் ரே ஃபீனிக்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய ரிட்டன் அப்டேட்டும் கிடச்சிருக்குது. இவங்க ரெண்டு பேருடைய ரிட்டன் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 அப்புறம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 ஒரு ரிட்டனும் ஏப்ரல் 27 ஒரு ரிட்டனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 26 அப்புறமா. ஏன் கேட்டிங்கன்னா ஏப்ரல் 20 அப்புறம் நடக்கிற ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ராலையோ அல்லது ஸ்மாக்டவுன்லையோ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரிட்டன் ஆக வைப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரே ஃபீனிக்ஸையும் பென்டகானையும் டாக் டீமாக கொண்டு வரலாம் தான் நினச்சாங்க. ஆனால் பெண்டாக்கு அமோக வரவேற்பு இருக்கிறதுனால அவர் சாம்பியன்ஷிப் வெளில போகிறாரு. ரே ஃபீனிக்ஸ் இதுக்கப்புறமா சிங்கிள் கெரியரில் நல்லா பெரிய புஷ் ஆக போகிறாரு. காய்ஸ், இதில் ஒரு குழப்பமான விஷயம் இருக்குது தெரியுமா? என்னென்னா அலிஸ்டார் பிளாக்கு குழப்பம் இல்லை. ரே ஃபீனிக்ஸ் ஒருவேளை ரா பிராண்டுக்கு போயிட்டாருன்னா இவரும் டிராகன்லேயும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ரேமஸ் ஸ்டேடியோக்கும் டிராகன்லேயும் மாஸ்க் டிஃப்ரென்ஸ் லைட்டாக இருக்குது. ஆனால் ரே ஃபீனிக்ஸ்க்கும் இவருக்கும் மாஸ்க் டிஃப்ரெண்ட்டே கிடையாது, ஒரே மாதிரி இருப்பானுங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கும் ஆஸ்டின் தேரிக்கும் டபிள்யூபிள்யூ வந்து ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க. இந்த மேட்ச் ஒரு ஸ்குவாஷ் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ரொம்பவே குறுகிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து ஆஸ்டின் தேரியை வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். காய்ஸ், இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஆல்ரெடி ஜே ஊசோ ராயல் ரம்பிள் வெற்றி பெறும்போது நிறைய ஃபேன்ஸ் வந்து டிஸ்லைக் பண்ணாங்க. ஜே ஊசோவுக்கு இது தேவையில்லை, இவ்வளோ சீக்கிரம் இந்த புஷ்ஷெல்லாம் கொடுத்துருக்க வேண்டான்னு. அதே மாதிரி வின்ஸ் மெக்மன் உருவாக்குன ஒரு டாமினேட்டான ஹீரோ ஆஸ்டின் தேரி, அவரை வந்து ரொம்பவே குறுகிய நேரத்தில் ஸ்குவாஷ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வீழ்த்தியிருந்தார்ல, அந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 43,658 பேர் வந்து டிஸ்லைக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது
அதாவது 12,000 பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த 12,000ல் 78% பேர் அன்லைக் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு 100 பேர் இருக்குன்னு வைங்களேன், அந்த 100ல் 78 பேர் வந்து ஜே ஊசோவை வெறுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி அந்த மேட்ச்சில் ஜே ஊசோவை வெறுக்கல, WWE வந்து ஆஸ்டின் தேரியை காட்டின விதத்தை தான் வெறுத்துருக்குறாங்க. ஆஸ்டின் தேரிக்கு 25 வயதாகிட்டு ஒரு யங்கர் ரஸ்லர், பிரான் பிரேக்கரை இப்போ ட்ரிபிள் ஹெச் எப்படி காட்டுறாரோ அதே மாதிரி தான் ஜே ஊசோவை எப்படி காட்டுறாரோ அதே மாதிரி தான் தேரியை காட்டணும்னு ஆசைப்பட்டார். பட் ஆனால் ஜே ஊசோ வளர்ச்சிக்காக தேரியை இப்படி மட்டன் தட்டி போட்டதுனால தான் பல ஃபேன்ஸ் வந்து இந்த மேட்சுக்கு டிஸ்லைக் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் ஜே ஊசோடைய மவுஸ் எல்லாம் குறையல, அவருக்கான ஈட் மூமெண்ட்டும் நல்லா தான் இருக்குது, ஃபேன் சப்போர்ட்டிங்கும் நல்லா தான் இருக்குது. அந்த ஈட் மூமெண்ட்டை வச்சுக்கிட்டே ஒரு காலத்தை போட்டிடுவார். பட் இருந்தாலும் ஆஸ்டின் தேரியை ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாங்க. ஆஸ்டின் தேரியை இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கும் ஆஸ்டின் தேரிக்குமான மேட்சை டிஸ்லைக் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்லைக்கோட லெவலை பார்த்தீங்களா, நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் பார்க்கணுன்னா க்ரோமில் தான் பார்க்க முடியும். யூடியூப்பில் வந்து லைக் அண்ட் அன்லைக்கை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மூடி வச்சுருக்கானுங்க. ஸோ அதாவது அன்லைக்கை நீங்கள் பார்க்க முடியாது, பட் ஆனால் க்ரோமில் நீங்கள் பார்க்கலாம். ஏஜேலியை பற்றி அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கேலியன் அவங்களையும் உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் முன்னாள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், எனிமி. ஈவன் நம்ம ஏஜேலி இவங்ககிட்ட இருந்து தான் டிவோர்ஸ் சாம்பியன்ஷிப்பெல்லாம் வெற்றி பெற்றாங்க. இவங்க 2 பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா வயசாகிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ரசலிங் கெரியரை விட்டு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு இவங்க போய். டபிள்யூபிள்யூக்கும் இவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஈவன் கேலியானும் சரி ஏஜேலியும் சரி அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில் ஒரு உமனாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் 2 பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சிங்கிளாக தான் இருக்கிறானுங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் ஃபேமிலி கேர்ள் தான் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேலியானும் ஏஜேலியும் சந்திச்சிட்டாங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களை யாருக்காவது இது ஏஜேலி மாதிரியும் கேலியன் மாதிரி இருக்குதா? 2 பேரும் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுலேயும் கேலியானை பாருங்களேன், அப்படியே பார்க்கறதுக்கு கிளவி ஆகிட்டாங்க. ஏஜேலி பார்க்கறதுக்கு அப்படியே முகரக்கட்டையெல்லாம் வீங்கி போய் ஆளே ஆட்டாலும் தெரிய மாதிரி ஆகிட்டாங்க. ஆக்சுவலி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டாங்க. காய்ஸ், நீங்கள் எல்லாருமே 2021 சம்மர் ஸ்லாமை பார்த்துருப்பீங்க. ரோமன் ரெயின்ஸ் ஜான்சனா கூட மோதி அந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ப்ராக் லெஸ்னர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதமாட்டு சர்ப்ரைஸ் ரிட்டனாக வந்திருப்பார். அந்த ரிட்டன் கொண்டு வந்ததுக்கு காரணம் சிஎம் பங்கை ஏடிபி ரிட்டனாக வச்சுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து சடன்லி ப்ராக் லெஸ்னர் பேசி எடுத்து அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் ஜான்சனை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கும். இப்போ நமக்கு ஒரு திடுக்கிடும் ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. ஸோ ஜான்சனை அட்டாக் பண்ணியிருப்பார்ல, அதே போல் இந்த வருடம் ரசல்மனியாவில் கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் நடக்கும்போது ப்ராக் லெஸ்னர் சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈவன் அவர் ஜான்சனை அட்டாக் பண்ணதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது. இது எதுக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி காய்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிடிக்டபிள் ரூமர். அதாவது டபிள்யூபிள்யூ சைட்லேருந்தே கிளப்பி விடுவானுங்க. ஏன்னா ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஸ்டோரியை டெவலப் பண்ணணும்ல, அதுக்காக சில ஒரு ரூமர்கள்லாம் கிளப்பி விடுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி பல ரசலிங் வெப்சைட் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வருவார்னு. மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டபிள்யூபிள்யூ வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரணும்னு நினைத்தாங்கன்னா, ஏன்னா சர்ப்ரைஸாக ட்ரிபிள் ஹெச் நிறைய பண்ணுறாரு, இதையும் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ராக் லெஸ்னர் ஒருவேளை இந்த வருடம் ரசல்மனியாவில் வந்து ஜான்சனை வெற்றி பெறும்போது எஃப்ஐயை போட்டுட்டு கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான ரசலிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரசலிங் செய்திகளை தமிழில் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதொரு ரசலிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன்.